ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ்ஜி அண்டு எஸ்எஸ்ஜி இந்த 2 டெஸ்ட்டு வந்து எப்படி எடுக்கிறாங்க, ஆக்சுவலி அது எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது எஸ்எஸ்ஜின்றது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சலைன் சோனா செல்ஃபிகோகிராஃபி, அதுதான் வந்து எஸ்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த கருப்பை குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 பக்கம் இருக்கும். அது ஓவுலேஷன் எடுக்கிறதுக்கான ஒரு இது வந்து அது வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் ஓவுலேஷன் வந்து நமக்கு நடக்கும். ஓவுலேஷன் வந்து நடந்தாலும் அந்த அந்த நான் சொன்னேங்கல்ல, அந்த லெஃப்ட் ஓவரி அண்ட் ரைட் ஓவரி அது 2மே வந்து கரெக்டாக இருக்கணும். உள்ளே ஏதாவது அந்த 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 குழாயில் அந்த பைப்பு சென்டரில் ஏதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து உங்களோட ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகாது. ஓவுலேஷன் நடந்தாலும் அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த அடைப்பு இருந்தால் அந்த ஸ்பெர்ம் வந்து உள்ளே போக முடியாது. உள்ளே போயிட்டு உங்களுக்கு பாடி பீரியட்ஸை வந்து வெளியில் வந்து வந்துடும். நடக்காமல் போயிடும் ஓவுலேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. அப்புறம் உங்களால் இதனால் வந்து கன்சீவ் ஆக முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இது வந்து இருக்காது. நீங்கள் ஒரு மேரேஜே 1 இயர் ஆஃப்டர் அண்ட் 2 இயர் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ நாள் பேபி வந்து இல்லை, குழந்த வந்து நிற்கல, என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ரெமிடிஸில் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை அப்படின்னா இந்த டெஸ்ட்டு வந்து எடுக்கணும். நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த டெஸ்ட்டை பற்றி சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஏன்னா இந்த டெஸ்ட்டு எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு அந்த பிளாக் ஏதாவது வந்து சின்னதாக ஏதாவது அந்த குழாயில் அடைப்பு இருந்துச்சு அப்படின்னா அது ரிலீஃப் ஆகிட்டு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மந்த்லேயே கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த அடைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டு தான் எஸ்எஸ்ஜி. அதே மாதிரி ஹெச்எஸ்ஜி, எஸ்எஸ்ஜி 2மே ஒன்று தான். இப்போ ஹெச்எஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸ்ரேவே எக்ஸ்ரே வந்து எடுத்து பார்ப்பாங்க. அந்த குழாயை வந்து அதாவது அந்த ஸ்பெர்ம் போகக்கூடிய அந்த பாதையில் வந்து ஏதாவது அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கிளியராக செக் பண்ணி பார்க்கறதுக்காக தான் எக்ஸ்ரே வந்து எடுப்பாங்க. எஸ்எஸ்ஜின்றது ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. வயிற்றில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்கேன் வந்து எடுத்து பார்ப்பாங்க 2த்துக்கும். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. இதுதான் 2மே ஒன்று தான், ஒரே ப்ராசஸ் தான். ஸ்கேன், இது எக்ஸ்ரே, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2மே ஒன்று தான். ஆக்சுவலி அந்த குழாயில் அடைப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்குறது தான். இது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிறப்புறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெண் பிறப்புறுப்பில் அந்த லிக்விட் மாதிரி ஒன்று விடுவாங்க. அந்த லிக்விட் ஜெல் அதை வந்து உள்ளே செலுத்துவாங்க. உள்ளே செலுத்துனதுக்கப்புறம் ஸ்கேனில் வந்து செக் பண்ணுவாங்க. அதாவது அந்த குழாய் வழியாக முழுவதுமே அந்த தண்ணி மாதிரி அந்த லிக்விட் வந்து உள்ளே போகுதா, உள்ளே போகாமல் ஒரு வேளை பாதியிலே நின்றுச்சு, ஏதாவது ஸ்டாப் இருக்குது, அடைப்பு இருந்துச்சுன்னா உள்ளே போகாது. உள்ளே போகாமல் அந்த லிக்விட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அது வந்து ஸ்கேனில் வந்து தெரியும். அவங்க வந்து பார்ப்பாங்க, அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே போனதுக்கப்புறம் அதை செலுத்துங்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அடைப்பெல்லாம் வந்து ரிலீஃப் ஆகிட்டு நார்மல் ஆகிடும். அதனால தான் இந்த டெஸ்ட்டு வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா டேப்லெட்ஸ் மூலிமா சரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட்டுக்கான பேர் தான் எஸ்எஸ்ஜி அண்ட் ஹெச்எஸ்ஜி, ஸ்கேன் அண்ட் எக்ஸ்ரே. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இது எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் வந்து இது அந்த லிக்விட் உள்ளே அந்த வழியில் போகிறதுனால உங்களுக்கு வலி ஏற்படும். வலி இருக்க தான் செய்யும். பட் அது பெருசாக ரொம்ப அந்தளவுக்குன்னு இருக்காது. குழந்தைங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அடைப்பு கிளியர் ஆகும்னா கண்டிப்பாக இந்த ஜெல் வந்து செலுத்தி அது உள்ளே போய் அந்த வலியெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடும். கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி வந்து அந்த மந்த்லேயே கூட உங்களுக்கு நிற்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்களுக்கு அந்த வலியில் எந்த அடைப்பும் இல்லை, வேறு எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கான டிப்ஸ்லாம் போட்டிருப்பேன். பிசிஓடி, என்பிசிஓஎஸ் நிறைய வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து பண்ணி இது பண்ணுங்கள். மெடிசன் தான் ஒரே சொல்யூஷன் கிடையாது. ஆயுர்வேதிக்காகவே நம்ம அந்த ஆயுர்வேதிக் முறையிலே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த டெஸ்ட்டுனால உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்து இதனால் வருமா அப்படின்னு நினச்சி பயப்படுவீங்க. ஏன்னா உள்ளே செலுத்தி அதிலலாம் வந்து இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. வேணால் யாராவது இந்த டெஸ்ட்டு எடுத்துக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா,
இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் தான். ஸோ அவங்ககிட்ட கேட்டாலே அவங்க வந்து டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. நோ சைடு எஃபெக்ட், வலி இருக்கும், பட் அது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அது வந்து சரியாக போயிடும். அது பெருசாக அந்தளவுக்கு வந்து வலி தெரியாது, மறுபடியும் நார்மலாயிரும். ஓகேங்களா? இதுக்கு இப்போ டெஸ்ட் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு இதை பொறுத்து தான், ஹாஸ்பிட்டல் பொறுத்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் வாங்குவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 5000 வந்து ஆகலாம். மினிமம் பார்த்திங்கன்னா 2000 அந்த அளவுக்கு ஆகும். ஹாஸ்பிட்டலை பொறுத்து தான், நீங்கள் எந்த இடத்துல செக் பண்ணுறீங்க எந்த மாதிரி அப்படின்ட்டு பொறுத்து தான். நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கினீங்க அப்படின்னாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டெஸ்ட்டு நம்மளை எடுக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மட்டும் பயந்துடாதீங்க. இது வந்து உங்களுடைய அந்த குழாயில் அடைப்பு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக தான் வந்து இதை பண்ணுறாங்க. அடைப்பு இருந்துச்சுன்னா இந்த ஜெல் உள்ளே போனதுனால அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த அடைப்பு வந்து கிளியர் ஆகிடும், சரியாக போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓவுலேஷன் நடக்கும், சீக்கிரமாகவும் கர்ப்பமாகலாம் நீங்கள். ஓகேங்களா? சரிங்க காய்ஸ், இப்போ வந்து டீட்டெயில்டாக வந்து நான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து வரும், கிடைக்கும். யூஸ்ஃபுல்லானதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய்.